சிவராத்திரி சிறப்பு வழிபாடு. தமிழகத்தின் பிரபல சிவத்தலங்களில் இருந்து நேரலை பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் உங்கள் குமுதம் பக்தியில் காணத் தவறாதீர்கள். மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விடுபட்ட மாதங்களில் தொடர்ச்சியாக நீட்சியாக மிகப்பெரிய விஷயமாக இருக்குது மகா சிவராத்திரி. மனிதர்களுக்கு மிக உகந்த ஒரு நாள், மோட்சத்தை அடையக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ அந்த நாளில் நீங்கள் செய்த பாவங்கள் முதல்ல கர்ம வினையை அறுக்கணும். அப்போ கர்ம வினையை அறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிவபெருமான் தான். மோட்சத்துக்கு அடைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். முதல் விஷயம், ஒரு வில்வத்தை எடுத்தாவது பூஜை பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். வில்வாச்சல்ன்றது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் எது எப்படி போனாலும் சிவராத்திரி, மகா சிவராத்திரினாவே திருவண்ணாமலை தான் முக்கிய ஸ்தலம். ஏன்னா அக்னி பிழம்பாக மலையாக இருக்கக்கூடிய இடம் தான் சிவபெருமான் திருவண்ணாமலை இருக்காரு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மகா சிவராத்திரி வரப்போகுது. இந்த சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க பாலாறு சுவாமிகள். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். 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 எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஐயா, இப்போ மகா சிவராத்திரி வரப்போகுது இல்லையா? இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி, சிவனை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த குமுதத்துக்கு மிக்க நன்றி. அது பேரே மகா சிவராத்திரி. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விடுபட்ட மாதங்களில் தொடர்ச்சியாக நீட்சியாக மிகப்பெரிய விஷயமாக இருக்குது மகா சிவராத்திரி. சிவனுக்கு மட்டுமே உகந்த ஒரு விஷயம் அல்ல, மனிதர்களுக்கு மிக உகந்த ஒரு நாள், மோட்சத்தை அடையக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மோட்ச பிராப்தம் நிறைய பேர் வேண்டாங்க இல்லையா, பிறவா நிலை வேண்டும் விரைவா, அது ஒரு வழிகாமிங்கன்னு கேட்குறவங்களுக்கு அந்த நாள் எந்த நாள்னா மகா சிவராத்திரி நாள். அன்றைய தினம் வழிபடும் போது மோட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானா கிடைக்கும். அப்படின்னு தான் என்னுடைய விஷயம். எப்படி இது இந்த விஷயங்கள் வந்தது மகா சிவராத்திரி அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் பார்வதி தாயார் தான். இந்த பிரளயம் சொல்கிற காலத்தில் பிரபஞ்சம் முழுவதும் அழிஞ்சு உயிரினங்கள் இல்லாமல் போகிற நிலையில் மீண்டும் சிருஷ்டி ஏற்படுத்தணும், மீண்டும் உயிரினத்தை படைச்சி எல்லாத்தையுமே பண்ணணும், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் நினைக்கிறாங்க. அப்போ சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க. ஒரு இரவு முழுவதும், நம்மளுக்கு இங்கே இரவுன்றது பல நூற்றாண்டுகள் கணக்கு, நம்மளுக்கு ஒரு இரவுன்றது அவங்களுக்கு பல நூற்றாண்டுகள். அப்போ அந்த ஒரு இரவு முழுவதும் அவங்க சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்போ காலையில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. இவங்க மீண்டும் நீங்கள் சிருஷ்டி வேலையை ஆரம்பிக்கணும், உயிரினங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த மாதிரி விஷயத்தை பாக்கியத்தை தரணும், அதே நேரத்தில் இந்த நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படணும், மோட்சத்தை அடையக்கூடிய நாளாக பக்தர்களுக்கு நீங்கள் இந்த அருள் கொடுக்க சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வரத்தை கேட்குறாங்க. அந்த ஒரு நாள், அன்று இரவு முழுவதும் கண் விழித்து அவங்க சிவ பூஜை செஞ்சாங்க இல்லையா, அந்த நாள் தான் இந்த சிவராத்திரி. அந்த பார்வதி தாயாருக்கு உகந்தது மட்டுமல்ல, சிவனை நினைத்து அன்னைக்கு வேண்டினா மோட்ச பதவி கிடைக்கின்றதான் வரலாறு. அப்போ இது குறிப்பிட்டு இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது தாய், அம்மா பார்வதி தாயார் தான். இந்த வரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்த தெய்வமும் அந்த அம்மா தான். அப்போது மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்முழித்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லியோ அபிஷேகம் செய்தோ அர்ச்சனை செய்தியோ வழிபடுவர்களுக்கு மோட்சத்துக்கான வழி கிடைக்குமான கிடைக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா பார்வதி தாயார் கொடுத்துருக்காங்க, அம்மா கொடுத்துருக்காங்க. இரவு முழுவதுமே விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இல்லை, அவங்க தவம் இருந்தாங்க இல்லையா இரவு முழுவதும். யார் பார்வதி தாயார் கடுமையான தவம் மேற்கொள்றாங்க, பிரபஞ்சத்துக்கு வேண்டி நமக்காக வேண்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நாளில் நீங்கள் செய்த பாவங்கள் முதல்ல கர்ம வினையை அறுக்கணும். அப்போ கர்ம வினையை அறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிவபெருமான் தான். மோட்சத்தை அடைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். அப்போ மோட்ச பதவி உங்களுக்கு கிடைக்கணும், பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னா அதுக்கு ஒரு உகந்த நாள் இந்த நாள். அவங்க எப்படி நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு தவம் இருந்தாங்களோ அது போன்ற ஒரு தவம் இல்லைன்னாலும் கூட மனதார அவரை நினைத்து கொண்டு அன்று ஒரு இரவாவது நீங்கள் சிவனை முழுவதுமாக சரணடைந்து வழிபடும் போது உங்களுக்கு பிறவி அப்படின்ற விஷயம் முற்று பெற்று மோட்சத்துக்கான வழி கிடைக்கும். நீங்கள் மற்ற சமயத்தில் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவாக ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு நாள் மகா சிவராத்திரி. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்பப்போ இறைவன் ஒரு விழாக்கள் மூலியமாகவும் ஒரு சில விஷயங்கள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்பப்போ இறைவன் கொடுப்பான். நம்ம கூட சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு நிறைய மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஒரு சான்ஸ், அடுத்த ஒரு சாய்ஸ் அப்படி கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்து இறைவனுடைய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரி விழாக்கள்.
இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் வரப்போகுது. மிக அற்புதமான ஒரு நாள். நீங்க அன்னைக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அமைதியாக இருந்து சிவன் நாமத்தை சொல்லிட்டு, சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வந்து, ஒரு வில்வ இலையாவது எடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது, நீங்க செய்த பாவங்கள் தொலைந்து, புண்ணியங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு, மோட்ச பதவிக்கான விஷயங்கள் விடை கிடைக்கும். அதுக்கான வழிமுறையை நம்ம தாயார் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக புண்ணியமான ஒரு நாள். புண்ணிய ஆத்மாக்கள் நிறைந்த நாள். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். மகா சிவராத்திரி. அவ்வளோ அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் சங்கமிச்சு, நம்முடைய ஆன்மாவை புனித தன்மைப்படுத்தி, புண்ணிய ஆத்மாவை கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த சிவனுக்கு கொடுக்குற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். இதை சூப்பர், அனைவருமே சூப்பர். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு சிவஸ்தலங்கள்லையுமே வந்து இந்த சிவராத்திரியானது வந்து விமர்சையா கொண்டாடப்படும். ஆனா இதுலயுமே ஸ்பெஷலா பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில கொண்டாடக்கூடிய சிவராத்திரின்றது வந்து இன்னும் வந்து விமர்சையா இருக்கும். இல்ல, அதுக்கு அது காரணம் என்னன்னா, திருவண்ணாமலைங்கிறது ஒரு மோட்ச பூமி. ம். அதாவது மத்த கோயில்ல வந்து நேரடியா போய் சென்று வணங்குனா தான் ஒரு சில அருள் கிடைக்குன்றது நியதி. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி ஸ்தலம். நினைச்சாவே போதும். நீங்க திருவண்ணாமலை போகணும்னு அவசியம் இல்ல. ஓகே. நினைத்தாலே முக்தி ஸ்தலம் எதுனா திருவண்ணாமலை. இப்ப இந்த விஷயத்துக்கும் சிவராத்திரிக்கும் திருவண்ணாமலைக்கும் முக்கியமான ஒரு இணைப்பு விஷயம் உண்டு. ம். நீங்க எது எப்படி போனாலும் சிவராத்திரி, மகா சிவராத்திரினாவே திருவண்ணாமலை தான் முக்கிய ஸ்தலம். ஏன்னா அக்னி பிழம்பாக, மலையாக இருக்கக்கூடிய இடம் தான் சிவபெருமான் திருவண்ணாமலை இருக்காரு. அவர் ஏன் அக்னி பிழம்பாக மாறினார்? அது ஒரு புராண கதை உண்டு. ஏன்னா ஓகே. அந்த காலத்திலேயே நமக்கு மனிதர்களுக்கு ஒரு சில ஈகோ பிரச்சனைலாம் வரும் அப்படின்ற உணர்த்துவதற்காக இறைவன் 3 பேருக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை வந்துச்சு. யார் பெரியவருக்கு? நான் பெரியவனா, நீ பெரியவன்னு சொல்லிட்டு. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருக்குள்ளுமே பிரச்சனை வருது. அப்போ சிவன் என்ன சொல்றாரு? பரவாயில்லப்பா, யார் பார்த்துருவோம். என்னுடைய அடிமுடி யார் பார்த்துறீங்களோ, இல்லை மேலே யார் பார்த்துறீங்க, தலையும் அடிமுடி யார் பார்த்துறீங்களோ அவங்கள ஏற்றுக்கலாம். அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம் அப்படின்னு 3க்குள்ள போட்டி வருது. ஓகே. அப்போ சிவன் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. அப்போ பிரம்ம பகவான் என்ன பண்ணுறாரு? மேல் நோக்கி போகிறாரு. அவருடைய தலையை சிரசை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேல் நோக்கி போகிறாரு. பல யுகங்களாக போகிறாரு. அவரால் கடந்து போய் பார்க்க முடியல. இவர் நம்ம பெருமாள் என்ன பண்ணுறாரு? விஷ்ணு அவதாரமாக எடுத்து, பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்கு கீழே தோண்டி பார்க்குறாரு. அவருடைய கால் பாதத்தை அப்படியே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி, பிரம்மா ரொம்ப சோர்ந்து போகிறார். ஒரு கட்டத்தில் அவரால் மேலே போக முடியல. அப்போ தாழம்பு இடையில வருது. அவர் தலைமுடியிலேருந்து, சிவபெருமானுடைய தலைமுடியிலேருந்து ஒரு தாழம்பு உழிந்து வருது. இவர் கேட்குறாரு, எம்மா நீ எங்கேருந்து வரேன்னு. நான் சிவனுடைய சிரசிலேருந்து வரேன்னு. அப்படியா? எவ்வளோ நாள் ஆச்சு நீ இங்கே வரத்துக்குன்னு? நான் பல யுகங்களாக கடந்து வந்துனுக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் பல யுகங்களாக இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிரம்மாவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம தான் பெரிய ஆளு காமிங்கிறத என்ன பண்ணுறாரு? பொய் சொல்ல தூண்டுறாரு. யார்கிட்ட? தாழம்புக்கிட்ட. ஆமாம், எப்படியாவது வந்து கீழே அவங்க 2 பேரும் விடல, நான் சிவனுடைய சிரசை பார்த்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ அவங்ககிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சிக்கு ஆளை கூப்பிட்றாரு. அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, கடைசியில் சிவபெருமானுடைய பாதத்தை தொடர்றதுக்கு போகிறதுக்கு பன்றி அவதாரம் எடுத்து போகிறாரு. யார்? பெருமாள் போகிறாரு. ஆனால் சிவன் அங்கே வந்து நின்ட்டார். கால் பார்த்துட்டு தொடக்கூடாதுப்பா, கரெக்டாக நீ வந்து சேர்றதுக்கு வந்து வந்துட்ட, நீ ஏன் கால் பார்த்து தொடக்கூடாது அப்படின்னு சிவன் அவர் காட்சி கொடுத்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பிரம்மன் சொல்கிறார், இல்லை நான் தான் முதல்ல பார்த்தேன் சிரசன்னு சொல்கிறாரு. அப்புறம் பிரம்மா கிட்ட சிவன் சொல்கிறாரு, நீ பொய் சொல்லிட்டப்பா, நீ பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் தாழம்பையும் பொய் சொல்லி விட்டுட்டேன். அதனால் உனக்கு தனிக்கு உன்னை தெய்வம்னு சொல்லிட்டு யாரும் கும்பிடாதவளுக்கு உனக்கு கோயிலே இருக்காது அப்படின்னு சிவபெருமானுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. அதனால தான் இன்னி வரைக்கும் பிரம்மாவுக்கு தனி கோயில் எங்கேயுமே கிடையாது. ஓகே. தாழம்பூ சொல்கிறாரு, எந்த புஷ்பத்தில் ஒன்றா அர்ச்சனை பண்ணலாம், உன்னை அர்ச்சனைக்கு உதவாத ஒரு விஷயமா படைச்சிட வேறு வழி இல்லை, நீ பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தான். அதனால் தாழம்பூ நம்ம யாருமே பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை. அது உள்ள ஒரு நாகம் இருக்கும், துன்பமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் தாத்பரியம் உண்டு. அதுக்கு காரணம் அன்னைக்கு தாழம்பு சொன்ன பொய் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அப்போது அடிமுடி காணாத அண்ணாமலையாரை அவர் அப்போ என்ன பண்ணுறாரு? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூபம் அக்னி உருவமாக எடுக்கிறாரு. அக்னி பிழம்பாக ஜொலிக்கிறார். எங்கேயுமே அந்த பிரபஞ்ச சக்தியுடைய முழு தோற்றமாக இருந்த இடம், நான் தான் பெரிய ஆள்ப்பா, பார்த்துக்கப்பா, இருக்கிறதுலே சக்தியில் பெரிய விஷயம், நீங்கள் சண்டை போடாதீங்க, பிரபஞ்ச தத்துவமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்த ஒரு இடம் தான் திருவண்ணாமலை. மும்மூர்த்தியில் ஏற்பட்ட போட்டியில், யார் பெரிய போட்டியில் நிரூபித்த இடம் தான் திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு? தான் பெற்ற தவறுக்கு வருந்தி சிவனுடைய லிங்கத்தை படைச்சு வணங்க ஆரம்பிக்கிறார். அந்த இடம் தான் ஆதி அருணாசலேஸ்வரர் சொல்லிட்டு அடி அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய பகுதி திருவண்ணாமலை இருக்குது. அடி அண்ணாமலை பகுதியில் ஆதி அருணாசலேஸ்வரர் பேர், அந்த பேர். அப்போ அந்த பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரம்ம பகவான் என்ன பண்ணுறார்? அவர் கையால் சிவலிங்கத்தை படைத்து வழிபட்ட இடம் தான் திருவண்ணாமலை. இது போன்ற மோட்சத்துக்கான இடம் தான் திருவண்ணாமலை.
அக்னி பிழம்பாக இருந்த ஜோதி மகமாக இருக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை. அப்போ அந்த மோட்சத்தை அடையக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை. யார் பெரியவன்ற நிரூபிச்ச இடம் தான் திருவண்ணாமலை. அப்போ அந்த மகா சிவராத்திரி என்று கடுமையான தவம் ஏற்கனவே பார்வதியை விட்டு நம்மளுக்கு வரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற சிவசத்தில் வந்து நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக உங்கள் மோட்சத்துக்கான அருள் கிடைக்குமானா கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முழுக்க முழுக்க அன்னைக்கு முழு இரவும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண் விழிக்கணும். கண் விழிக்கு வேறு சிந்தனை எதுவும் செயல்பட இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க சிவ மந்திரம். உண்மையிலே நோன்புன்னு சொன்னால் அன்னைக்கு மனசார அக வழிபாட்டோடு இறைவனை நினச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்து ஆத்ம பலனும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். சத்தியமான உண்மை. ஓகே, ஓகே. இப்போ வந்து நெறைய பேர் கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்கனால வந்து திருவண்ணாமலை போறதோ, இல்ல இரவுல வந்து விழிச்சிருந்து இது வழிபாடு பண்றதோ நடக்காத காரியம். இல்லைம்மா, கொஞ்சம் ஏற்கனவே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ம், என்னென்னா ம். நோயிட்டவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு எதுலேயுமே விதிவிலக்கு உண்டு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே டைம் வேறு, அங்கே டைம் வேறையாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், அக வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை நீங்கள் மனசால உள்ளத்தால் நினைங்க. ம். உள்ளத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ளே வைங்க சிவபெருமானை. வெளியே காமிக்கணும் அவசியம் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ண, ஆராதனை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க. ஓகே. நோயிட்டவருங்க வீட்டில் உட்காந்து சிவனை மனசுக்குள்ளே நினைங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, மனசுக்குள்ளே நீ நினைங்க. நீங்கள் அன்றைக்கி சிவபெருமானை நினைக்கணும். இதுதான் தாத்பரியம். ஓகே. எந்த நிலையில் நினைச்சாலும் பரவாயில்ல, எந்த வேலை செஞ்சிருந்து நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அன்று நினைங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் சிரத்தையோடு அன்றைக்கி நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்மாக்கள் கழிய ஆரம்பிக்கும். உங்கள் ஆன்மா புண்ணிய ஆன்மாவுக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதனால் சிவராத்திரி மகா சிவராத்திரி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் உள்ள வேண்டிய வரம் கிடைக்கும். முக்கியமான விஷயம் மகா சிவராத்திரின்னு கேட்ட வரத்தை தருவார்னு சொல்லிட்டு பார்வதி தாயிட்ட ஐயன் சொல்லியிருக்காரு. ஓகே. பக்தர்கள் என்ன வரத்தை கேட்குறாங்களோ அந்த வரத்தை தயாரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் ம், அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய நாளான மகாசிவத்தை கேட்டலாம். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ம். நல்ல வேலை கிடைக்கணும், நான் ஒரு வீடு ஒன்று வாங்கணும், வண்டி வாங்கணும், ஏதோ உங்களுடைய அடிப்படையில் நியாயமான கோரிக்கை எதுவோ அன்னைக்கு அந்த சிவபெருமான்கிட்ட வைக்கும்போது அது கண்டிப்பாக அடுத்த மகா சிவராத்திரி நடத்துகிற வாய்ப்புகளை அந்த இறைவன், அந்த சிவன், அந்த ஈசன், நம்மோடு உள்ளத்தோடு இருக்கிற ஈசன் கண்டிப்பாக உங்களை நிறைவேறி வைப்பார். நிச்சயமான உண்மை, அது அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்க. அருமை, அருமை ஐயா. ஐயா, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாட்டு முறைகள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம்லாம் இருப்பாங்க. இதுக்கு வந்து ஏதாவது வழிபாட்டு முறைகள், விரதம்லாம் இருக்கா ஐயா? எந்த விரத முறையும் இல்லைம்மா. மனசார நினைக்கணும். முதல் விஷயம், ஒரு வில்வத்தை எடுத்தாவது பூஜை பண்ணணும். அதான் ம், முக்கியமான விஷயம். வில்வாச்சனைன்றது சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ம். நீங்கள் வீட்டில் வந்து மனசார நினச்சி எங்கள் வயசானவங்க கோயிலுக்கு போக முடிஞ்சா எல்லா கோயில்லையும் எனக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும். எல்லா சிவன் ஆலயங்களும் முக்கியமான ஒரு ஸ்தலம். தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு கலந்துங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்துங்க, ஆராதனையில் கலந்துங்க, மனசார நினைங்க. ஒரு இரவு முழுக்க கண் விழிங்க. எதுக்கோ வாழ்க்கையில் நம்ம நேரங்காலத்தை பல வீணான விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்கே நல்லது, நம்ம வம்சத்துக்கே நல்லது, அடுத்த பிறக்கிற குழந்தைக்கு நல்லது, அடுத்த தலைமுறைக்கு நல்லது. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சொத்து சேர்த்துட்டு போகிற மாதிரி தான் முக்கியமான விஷயம்தான் இந்த பிரார்த்தனை. அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துங்க. யார் எந்த நிகழ்ச்சி இருந்தால் கோயிலுக்கு தயவு செஞ்சு அன்றைக்கி கோயில் எல்லா சிவாலயங்களும் அன்றைக்கி பூஜை நடக்கும். மறக்காமல் அந்தந்த ஊரில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க. இந்த கோயிலுக்கு போனால் தான் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு தான் போனால் சிவன் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வம். அவர் பரம்பொருள். ம். அவர் எல்லா இடத்தையும் நிறைந்திருப்பார். இருந்த போதிலும் குறிப்பிட்ட ஆலைகளுக்கு சக்திகள் உண்டு. அந்த சக்திகளுக்கு சித்தர்கள், மகான்கள் நம்மளுக்காக உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்லி தான் அந்த சக்தியை அந்த உருவாக்கி அந்த பீடத்தில் வச்சுருக்காங்க. அதனால் ஆலயம் செல்வது, தோன்றுவது ரொம்ப நல்லது. எந்த சிவன் கோயில் இருந்தாலும் நீங்கள் போங்க. மனசார கண்விழித்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கிடைக்க வேண்டிய புண்ணிய பலன் கிடைத்தே தீரும். இதில் மாற்றம் கிடையாது. சூப்பர் ஐயா. இந்த மகா சிவராத்திரிக்கு பின்னாடி ஏதாவது புராண கதைகள் இருக்கா ஐயா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்மூர்த்திகளும் சண்டை ஏற்பட்ட விஷயம் இதுதான். ம். பார்வதி தாயார் வந்து தவம் பெற்ற விஷயம் இதுதான். வேடனுக்கு மறுவாழ்வு கொடுத்து மோட்சத்தை அளித்த விஷயமும் இதுதான். அது ஒரு வேடன் கதை இருக்குது. ஆ. ஒரு காட்டில் இருக்கிற வேடன் வந்து அவங்க மனைவி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசங்க ரொம்ப பசிக்குது, வேட்டையாடி ஏதாவது உணவு கொண்டு வந்து சொல்லும்போது அவர் வேட்டையாட போகிறாரு. யார்? வேடன் போகிறாரு. அவர் இப்போ மரத்தில் ஏறி ஒரு தண்ணீருக்கு இடத்த பார்த்துடுறாரு. அப்போ தண்ணீருக்கு மட்டும்தான் உயிரினங்கள் வந்தோம். அப்போ சிங்கமோ மானோ ஏதோ ஒன்று வரட்டும், வேட்டையாடி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு மேலே போய் மரத்தில் போய் உட்காந்துறாரு. ஆனால் மரத்துக்கு கீழே சிவன் இருக்கிறது அவர் தெரியாது. அப்போ ஒரு மான் வந்து வருது, தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்போது இவர் இதை வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவர் ரெடி ஆகும்போது அது வில்வ மரம். அந்த வில்வம் அந்த ஒரு இலை வந்து சிவபெருமானுடைய லிங்கத்து மேலே விழுது. இந்த தண்ணீரும் விழுது, இவருக்கு தெரியாது. அந்த மான் என்ன சொல்லுதுன்னா, ஐயா நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய உயிரை நீங்கள் ஒன்றா எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வேடங்கிட்ட சொல்லு. வேடன் அப்படின்னு இப்படி நம்ப முடியும் உன்னை?
இல்லை நம்பித்தான் தீரன வழி இல்லை, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன், நான் கண்டிப்பாக குடும்பத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அது போகுது. கடைசியில் குடும்பத்தோடு வருது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்னுடைய உயிரை எடுத்துங்க, என்னுடைய உயிரை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வேடன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேடன் தடுமாறி நிற்கும்போது, அவர் தடுமாறி நிற்கும் போதெல்லாம் அந்த வில்வேலை ஒவ்வொன்றா அந்த தண்ணீரும் வில்வேலையும் சொட்டு சொட்டாக சிவலிங்கத்து மேலே விழுது. அன்று இரவு முதல் நடக்குது. அப்போ என்ன, அந்த தெரிஞ்சே தெரியாமல் இவர் மனசு இறங்கிடுது. இப்போ ஒருத்தர் மாத்திரை ஒருத்தர் உயிர் தரேன்னு சொல்கிறாங்களே, நான் இப்போ யாரை தான் கொல்ல முடியும், இறைவா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் சிவபெருமான் காலையில் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு மோட்ச பதவி கொடுத்து, பரவாயில்ல, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ இன்று இரவு முழுவதும் என்னை வணங்கி வந்தாய், வில்வத்தால் அர்ச்சனை பண்ண, உனக்கு தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ பரவாயில்ல, செஞ்சுட்ட, அதுக்கான பலன் உங்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும். அடுத்த யுகத்தில் நீ ஸ்ரீ ராமபிராமனுக்கு உதவிகரமாக இருப்ப, உன் பேர் குகனா, நீ உற்ற துணையான நண்பகனாக இருப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்தை கொடுக்குற நாள் தான் இந்த நாள். அப்போது குகனா ஸ்ரீ ராமபிரமனுக்கு அவர் துணையாக இருந்தது வரலாறு புராணங்கள் கதையில் உண்டு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மகா சிவராத்திரி தொடர்புடைய விஷயங்கள் நிறைய உண்டு, ஆங்காங்கே உண்டு, அந்தந்த பகுதியில் உண்டு. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான், நமது முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது, கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது. கலாச்சாரத்தை மறந்தோம்னா வாழ்க்கையில் பின்னோக்கி நம்ம போயிடுவோம். வாழ்க்கை வெளி புத்தகத்தோட நல்லா இருக்கும், உட்புறமாக நம்ம செறிஞ்சு போயிடுவோம். இதெல்லாம் புராணங்களில் காலகாலமாக கடைபிடிக்கிற விஷயங்கள். அன்றைய ஒரு நாளையாவது நீங்கள் தயவு செஞ்சு நமது நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சிவன் ஆலயத்துக்கு போங்க, சிவபெருமான தொழுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அமைதியாக உட்காந்து இறைவனை மனசால் வேணாவே போதும். உங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைக்குமா? கிடைக்கும். உங்களுக்கான கோரிக்கை நிறைவேறுமானா நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் கிடைக்கும். அனைத்தையும் தருவதற்கு உத்தரவாதத்தை நமது பார்வை தாயார் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வாங்கி வச்ச உத்தரவாதத்தை நம்ம செயல்படுத்தினாவே போதும், வேறு எதுவும் நம்ம புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபடுறதுக்கான பாடல்களோ இல்லை மந்திரங்களோ ஏதாவது சொல்ல? இல்லைம்மா, நமச்சிவாய போற்றி நாதந்தால் போற்றி, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தான் சொல்கிறேன், அக வழிபாடு ரொம்ப முக்கியம். கோயிலில் போட்டு மனசார இறைவனை மனசுக்குள்ளே வைங்க. புற வழிபாடுறது ஒரு ஆரம்ப நிலை. எல்லா மனிதர்களுக்கும் புற வழிபாடு தான் முதல்ல. எல்கேஜி யூகேஜி மாதிரி ஒரு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வதுன்றது ஒரு ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் இப்போ டிகிரி படிப்போம், பிஹெச்டி படிப்போம், இப்படி போயினே இருப்போம் இல்லையா. நம்ம முதல்லயே பிஹெச்டி போக சொல்கிறோம், பரவாயில்லப்பா, அக வழிபாடு செய்யுங்க. உலகத்தில் எங்கே மூளை இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளே சிவனை நினைங்க. அன்பே சிவன் தான், எல்லாத்தையும் நிறைந்திருக்கிற தெய்வம் தான் சிவபெருமான். தெய்வத்துக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் கிடையாது. நீங்கள் பாத்ரூமில் இருக்கீங்களா, குளிக்கிறீங்களா, அந்த சமயத்தில் வேண்டியங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் நினைங்க. நம்மளுக்கு சொல்கிறக்கூடிய ஒரே விஷயம், இறைவன் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் கலந்திருக்கிறார். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் முடிசாண்ட மன்னரும் முடியில் பிடி சாம்பல் ஆவார். ஒரு பிடி சாம்பல் தான் கடைசியில் கிடைக்க போகுது. அப்போது இறைவனுடைய சிந்தனையும் செயலையும் எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அப்போது ஒரு வாய்ப்பை ஒரு இறைவன் தருவார். சரி, மனுஷனாக இருந்தால் தவறு செய்வான், திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு 3-4 வாய்ப்பு கொடுப்பாரு. அது போன்ற மிகப்பெரிய வாய்ப்பு தான் அந்த மகா சிவராத்திரி. இப்போ மாத சிவராத்திரியே நிறைய பேர் நம்மளை கடைபிடிக்க முடியாது, வேலை நிமித்தமாக இருப்போம், அங்கங்கே போயிருப்போம், நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, மறந்துட்டு இருப்போம். அப்போ அதுக்கு தான் அது பேர் மகா சிவராத்திரின்னு தனியாக வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதம்லாம் மறந்துட்டு இல்லை, 11 மாதம் மறந்துட்டேன், பரவாயில்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். மகா சிவராத்திரி அன்றைக்காவது தெய்வத்தை கும்பிடு, சிவனை கும்பிடு, வழிபடு. எதுவுமே செய்ய, சும்மா இரு, சுகமாக இரு, அமைதியாக உட்காரு, அவரை பற்றி நினச்சின்னு உட்காரு. உனக்கு புண்ணியம் கிடைக்குமானா கிடைத்தே தீரும். இது விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்டத வரத்தை நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம சும்மா உட்காந்து சிவனை வழிபட்டாவே கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் கிடைத்தே தீரும். இது தெய்வ வாக்கு, தேவர்கள் வாக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. இப்போ நீங்கள் சொல்றதுபடி பார்த்தா ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் விழிச்சிருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிவனை வழிபட்டோம்னா அவங்க பண்ண பாவங்கள் எல்லாம் போயிடும். கண்டிப்பாக, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வரத்தை தான் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ஐயா, இது போன்ற நாளில் உங்களை தொழும்போது தொடக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுங்க. தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்த பாவத்தை கழிச்சிடுங்க. புண்ணிய ஆத்மாவை மோட்சத்தை கொடுங்க. அப்போ மோட்சம் கிடைக்கணும் விரும்புகிறவங்களாம் அன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யணும்? ஐயா, நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சியங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டேன், நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்ச்சிகள் மிகுந்த மனுஷன் தானே, பண்ணிட்டேன், இனிமேல் பண்ணாமல் இருக்கிற ஒரு நிலையை கொடுங்க. அடுத்து இந்த பிறவி நிலை வேண்டாம், உன்னுடைய பாதத்தில் பாதத்தில் நான் சரணடைனேன் ஐயா, உன்னோட ஒளியாக நான் கலந்து கொள்ள வேணும், அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கோரிக்கையை முன்வைக்கிற நாளாகவும் இது அமைய வேண்டும். அதுக்கான நாள் தான் இது. மோட்சம் அப்படின்னா திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம். மற்ற இடத்துல முக்தின்னு ஒரு விஷயத்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. இந்த ஸ்தலத்துக்கு போனால் இது கிடைக்கும், அந்த ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திருவண்ணாமலை எதுக்கு ஸ்பெஷலு? முக்திக்கு ஸ்பெஷலு. இப்போ திருப்பதி போனால் லட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்பெஷல் உண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷல் உண்டு இல்லையா. இப்போ எனக்கு முக்தி வேணும் நான் நினைக்கும் போது நான் போகக்கூடிய எந்த ஊர் போகணும்? திருவண்ணாமலை போகணும்.
அப்போ அந்த முக்திக்கான வழி எந்த நாளில் கிடைக்கும்? மகா சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கும். இவ்வளோதான் காம்பினேஷன். அப்போது நீங்கள் அந்த சிவபெருமானை அந்த ஊருக்கு போக முடியலனாலும் இருக்கும் இடத்துலையே நீங்கள் வழிபடும்போது அதுக்கான வழியும் விடையும் கிடைக்குமான்னா கிடைத்தே தீரும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு சத்சங்கம் வச்சுருப்பாங்க. கூட்டு பிரார்த்தனைன்றது எப்பவுமே வலிமையான விஷயம் தான், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும். அது போன்ற வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை, அன்றைக்கி நைட்டு டே எனக்கு நான் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு நீங்கள் இருக்கிற இடத்துல வணங்குங்க. வேற எங்கேயும் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இடத்துக்கு போனோம் ரொம்ப. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திருவண்ணாமலை வர அன்பர்கள் எல்லாருமே போட்டி போட்டு ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிறாங்க. என்னென்னா மூலவரை பார்த்தே தீரணும், இப்போ எவ்வளோ நேரம் இருந்தாலும் காத்திருந்தாலும் பரவாயில்லைன்றாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஐயா அந்த மாதிரி உங்களை வருத்திக்காதீங்க. எந்த இறைவனும் உங்களை வருத்தி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த இறைவனும் இன்னும் வேலை சொல்லலை. வாய்ப்பு இருந்தால் சிவனை உள்ளே போய் பாருங்கள், இல்லையா மலை தான் சிவன். அங்கே இப்போ திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம், ஐயா மற்ற ஊரில் இருக்கிற சிவலிங்கன்றது விஷயம் வேற, அங்கே மூலவர் தரிசிங்க தப்பு கிடையாது. திருவண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அக்னி பழம்பாக மலையாக தான் அங்கே சிவன் இருக்காரு. அதில் மூலவரை வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க, வாய்ப்பு இருக்குச்சா இப்போ பாருங்க. வாய்ப்படியில் வருத்தப்பட்டு போகாதீங்க. நீங்கள் அந்த 14 கிலோமீட்டரில் எங்கேருந்து பார்த்தாலும் சிவன் சிவன் தான், மலை தான் சிவன். தொட்டு வணங்கிட்டுனா போதும். தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மகா பெரியவர், அந்த அந்த காலத்தில் இருந்த மகா பெரியவர் கடைசி வரைக்கும் காலடி பண்ணலையா அவர் பூமியில். அவர் சொன்னாராம், ஐயா அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார், இந்த பூமியில் நான் எப்படி கால் வைக்க முடியும் அப்படின்னு திருவண்ணாமலை என்ட்ரி ஆகி அப்படியே கிளம்பிட்டு வரான். இது வரைக்கும் முழுமையாக அவர் பண்ணது கிடையாது, வாய்ப்பு இல்லை. சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்கே அடிக்கொரு லிங்கம் இருக்குதுப்பா, நான் எப்படி அந்த லிங்கத்து மேலே காலை வச்சு போக முடியும் அப்படின்னு மலையை பார்த்து கும்பிட்டு அப்படியே போயிட்டு வரான். நம்ம அதை திரும்பவும் சொல்கிறோம், முண்டி அடிச்சுன்னு நான் பல கிலோமீட்டர் காத்துந்து எப்படியும் அந்த மூலரை போய் பார்த்தே தீரணும் கங்கணம் கட்டிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க, உங்களை வருத்திக்காதீங்க. அந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துலையும் இறைவன் இருக்காரு. அது குறிப்பாக திருவண்ணாமலையில் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்காரு. அந்த எல்லா பூமியிலும் அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார். ஆனால் தயவு செஞ்சு அங்கே நீங்கள் எங்கேருந்து இறைவனை நினச்சாலும் ஒரே சக்தி தான். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு அன்பலை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. வாய்ப்பு இருந்தால் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் தரிசித்து வாங்க. வாய்ப்பு இல்லையா வெளியே நின்று 2 அகவலுக்கு ஊற்றுட்டு சிவனே போட்டின்னு சொல்லிட்டு கடந்து போயினே இருங்க. உங்கள் கூடவே ஒரு ஃபாலோ பண்ணி வந்துடுவார். நிறைய அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டாக நீங்களாக ஒரு விதிமுறையை வச்சு அவரை போய் பார்த்தா தான் எனக்கு அருள் கொடுப்பாரு அப்படின்ற கட்டாயத்துக்கெல்லாம் உங்களே நீங்கள் உட்படுத்தியாதீங்க. இருந்த இடத்திலே கும்பிடுங்க. உங்களை அனைத்துமே அவங்களுக்கு உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு என்ன நன்மை கொடுப்பாரோ அதே நன்மையை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. இறைவனுக்கு எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஏதோ கவர்மெண்ட் சந்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா விஷயமும் இறைவனுக்கு தெரியும். அந்த பயம், அந்த அன்பு, அந்த நேசம், அந்த பண்பு இருந்தால் போதும். இல்லை பயனோட நான் சொல்ல மாட்டேன், புரிதல் வேணும். இறைவன்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஐயா நல்லபடியாக பார்த்துவாங்க, ஐயா நன்றி வணக்கம் சொன்னால் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வச்சுக்குவார். அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக எப்போவுமே இறைவன்கிட்ட இருங்க, காம்ப்ளிகேட்டாக இருக்காதீங்க. அது திருவண்ணாமலை போல ஸ்தலத்துக்கு வரும்போது எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு அணுகுனீங்கன்னா அவன் நம்ம தெய்வம், நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், நமக்கான தெய்வம். அதனால் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, நிச்சயமாக நன்மையை கொடுப்பார். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. சிவ வழிபாடு பற்றியும் இந்த மகா சிவராத்திரி பற்றியும் ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.